வழி விடுங்க, ஆம்புலன்ஸ் வழி விடுங்க, ஆம்புலன்ஸ் வழி விடுங்க, ஆம்புலன்ஸ் வழி விடுங்க. இங்கே ராதாகிருஷ்ணன் நகர் பூரா வந்து 10 நாளாக தண்ணி, தீபாவளிக்கு அப்புறமாலேருந்து தண்ணி தேங்கிட்டே இருக்குது. கடந்த 10 நாளாக வந்து நாங்கள் கார்பரேஷனோட சேர்ந்து தண்ணி எடுத்துக்கிட்டே இருக்கோம், தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வே இல்லை. அந்த நிரந்தர தீர்வு வேண்டி நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இப்போது இங்கே இருக்கிற குடியிருப்பு வாசிகள் எல்லாம் வந்து சாலை மறியலில் இறங்கியிருக்கோம். ஏன்னா எங்களுக்கு நிரந்தர தீர்வு வேண்டும், அதுதான் ஒரே ஒரு கோரிக்கை எங்களுக்கு. கீழே இருக்கிற சாக்கடை தண்ணி, சூவேஜு, குப்பை எல்லாம் கலந்து போய் எல்லா கிளாகையும் அடைச்சிக்கிட்டு இருக்கு, எல்லா ட்ரெயினும் அடைச்சிருக்கு. இந்த ட்ரெயினும் க்ளீன் பண்ண மாட்டேங்கிறாங்க, இல்லை வந்து இதுக்கு ஒரு பர்மனெண்ட் சொல்யூஷன் கொண்டு வர மாட்டாங்க. டெம்பரரியாக வந்து அப்பப்போ மோட்டர் ஆன் பண்ணுறாங்க, மோட்டர் ஆன் பண்ணும்போது தண்ணி ஓடுது, மோட்டர் நிறுத்தினா திருப்பி தண்ணி வந்துடுது. இதுக்காக ஒரு பர்மனெண்ட் சொல்யூஷனுக்காக we are all protesting in front of ராதாகிருஷ்ணன் நகர் ரெசிடென்ஸ். இங்கே கலாக்ஷேத்ரா ரோட் அண்ட் எல்பி ரோட் ஜங்ஷனில் ப்ரொடெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். நாங்கள் ரொம்ப தாழ்மையாக ரிக்வெஸ்ட் பண்ணக்கூடியது என்னன்னாக்கா, இந்த என்டையர் ராதாகிருஷ்ணன் நகர் காலனி, எல்ஐசி காலனி, சாந்தி நகர் காலனி, சிவகாமிபுரம், பே லைன் காலனி, இங்கே இருக்கக்கூடிய ஒரு 1000க்கு மேலே இருக்கக்கூடிய வீடுங்க எக்கச்சக்கமாக பாதிக்கப்பட்டிருக்குது இந்த மழை காரணத்தினால. சென்னை மாநகரமே படிப்படியாக நார்மல்சிக்கு வந்துட்டுருக்கிற சூழ்நிலையில் எங்கள் ஏரியாவில் தினந்தோறும் தண்ணி தேங்கிட்டு இருக்குது. சுவேஜ் வாட்டரும் ரெயின் வாட்டரும் மிக்ஸ் ஆகுது. இப்போ வந்து அரசாங்க உத்தரவில் ஸ்கூல்லாம் திறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் ஸ்கூல், எங்கள் ஏரியாவில் ஒரு பெரிய பள்ளி இருக்குது, அங்கே ஒரு 1000க்கு மேலே ஒரு பசங்க படிக்கிற ஒரு பள்ளி இருக்குது. அந்த பள்ளிக்கு வரக்கூடிய குழந்தைங்களுடைய சுகாதாரத்தை கருதி, எங்கள் வீட்டுங்கள்லேருந்து போகக்கூடிய குழந்தைங்களோட சுகாதாரத்தை கருதி தயவு செஞ்சு எங்கள் ஏரியாவை பர்மனண்ட்டாக ஒரு முறை க்ளீன் பண்ணி விடுங்க. ரெண்டாவது, இது இன்னும் ஒன்று வற்புறுத்தி சொல்லக்கூடியது என்னன்னாக்கா, இங்கே இருக்கக்கூடிய லோக்கல் அஃபிஷியல்ஸ் எல்லாரும் எங்களுக்கு மேக்சிமம் சப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு மேலே ஓடிட்டுருக்குது, அவங்களால எந்த டெசிஷனும் எடுக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறாங்க. பெரிய அதிகாரிங்க வந்து இங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலையை கண்காணித்து இதுக்கு ஒரு பர்மனண்ட் சொல்யூஷன் கண்டுபிடிச்சாதான் இங்கே வந்து மனுஷன் வியாதி வெக்கம் இல்லாமல் வாழ முடியும். இன்னொரு ஒரு விஷயம் நான் உங்கள்கிட்ட கண்டிப்பாக சொல்லக்கூடியது என்னன்னாக்கா, நாங்கள் வந்து கடந்த 10 நாளாக சொந்த காசை செலவழித்து நேரங்காலம் பொருட்படுத்தாமல் ராப்பூர இங்கே இருக்கிற பம்பு வச்சு தண்ணியை நாங்கள் இறைச்சிட்டு இருந்தாக்கா, காலையில் வந்து பார்த்தாக்கா மறுபடியும் தண்ணி தேங்குது. இது வந்து ராதாகிருஷ்ணன் நகரில் ஏற்பட்ட சேதம் இல்லை, வெளியிலேருந்து தண்ணி வந்துட்டுருக்குது. தினம் ஒவ்வொரு நாளும் தண்ணி வந்துட்டுருக்குது. ஆகையினால இது ராதாகிருஷ்ணன் நகருடைய பிரத்யேகமான பிரச்சனை இல்லை. சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் ராதாகிருஷ்ணன் நகர் லோ லையிங் ஏரியாவாக இருக்கிறதுனால அங்கே வந்து தண்ணி வடிகிறது. எங்களுடைய இந்த பீஸ்ஃபுல் request, it is not even a protest, we are requesting the officials of various departments, whether it is PWD, sewage, water, revenue, police, whoever, please come to our rescue. This is a very sincere, humble request for and on behalf of more than 1000 families which have been bearing the brunt of this rainwater inundating our roads every day. This water, the rains have stopped in Chennai for more than 10 days, and yet we are continuously being flooded, bringing with it diseases because there is no clearance of sewage either. Please help us. This is a very sincere, humble request to all the officials. Thank you. சார், ஒரு கோஆர்டினேட்டட் எஃபர்ட்டே இல்லை. ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் பிரச்சனைன்றாங்க ஒருத்தங்க, கார்பரேஷன் கேட்டால் இது வந்து கார்பரேஷன் பிரச்சனை இல்லைன்றாங்க. இதுக்கப்புறம் வந்து கேபிளில் வந்து இவங்க ஜேசிபி போட்டு எடுக்கும்போது கேபிள் கட் ஆகுது. இவங்க எல்லாரும் சேர்ந்து இது இடத்துக்கு ஒரு இடத்துல உட்காந்து Zone 13 ஆஃபீஸில் உட்காந்து இதுக்கு என்ன முடிவு பண்ணலாம், எந்தெந்த ஏரியாவுக்கு எப்படி அட்ரஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு கூட்டாக சேர்ந்து ஒரு முயற்சி எடுக்கிற மாதிரியே தெரியல. அவங்க வந்து செய்கிறது எல்லாமே டெம்பரரி ஒர்க். ஆனால் அவங்க எல்லாரும் கஷ்டப்படுறாங்க, எல்லாருமே வேலை செய்கிறாங்க, எல்லாருமே எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுறாங்க. ஆனால் இது வந்து ஒரு கூட்டு சேர்ந்து ஒரு கோஆர்டினேட்டட் எஃபர்ட்டாக இல்லை.
எல்லாரும் தனித்தனியாக வேலை செய்கிறதுனால நம்ம வேலையே முடிய மாட்டேங்குது. அதனால் எங்களோட சின்சியர் ரெக்வெஸ்ட், இந்த ஏரியாவும் கொஞ்சம் பாருங்கள், இதுக்கு ஒரு பர்மனெண்ட் தீர்வு கொடுங்கன்றதுக்காக அரசோட கவனத்தை ஈர்க்கிறதுக்காக இங்கே வந்து சாலை மறியலில் இறங்கியிருக்கோம். இது எல்லாரும் சேர்ந்து நாங்கள் எல்லாரும் குடியிருப்பு வாசிகள்லாம் சேர்ந்தே இது வரைக்கும் ஒரு 25,000 செலவு பண்ணிட்டோம். எல்லாரும் டெய்லி கலெக்ட் பண்ணி ஒவ்வொருத்தரும் ஷிஃப்ட் எடுத்துக்கிட்டு ஒவ்வொருத்தர் லீவ் போட்டு ஒவ்வொருத்தர் பர்மிஷன் போட்டு ரோட்டில் உட்காந்து அந்த மோட்டரை பாதுகாக்கிறோம். டிராஃபிக் மோட்டரை பாதுகாக்கிறதுக்கு இல்லை ஹோஸை பாதுகாக்கிறதுக்கு டிராஃபிக் போலீஸ் இல்லை போலீஸ் இல்லை, லா அண்ட் ஆர்டர் போலீஸும் இல்லை. அங்கே வர்ற வாகன ஓட்டிகளோட நாங்கள் சண்டை போட்டுட்டு இருக்கோம். ஸோ இது ஒரு கோஆர்டினேட்டட் எஃபர்ட்டாக இருக்கணும்னு கேட்டுக்கிறோம். Just and right, 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 just and right. We want correction. We want correction. We want correction. We want correction. We want just and right. Just and right, just and right. Just and right. Ambulance, ambulance. ஹலோ, எல்லாருக்கும் ஒரு முதல் கட்ட நல்ல செய்தி தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். நாம் இந்த ராதாகிருஷ்ண நகரில் சேர்ந்து காலையில் இந்த அமைதியான ஆர்ப்பாட்டம் ரோடு ரோக்கோ லேட்டஸ்ட் பிரிட்ஜ் ரோடு கலாக்ஷேத்ரா ரோடு ஜங்ஷனில் செஞ்சதுக்குங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் உடனடியாக வந்து நம்முடைய பிரச்சனைகள் என்னன்னு சொல்லி கேட்டுண்டு இன்ஸ்பெக்டர் 2 பேர் வந்திருந்தாங்க. மிஸ்டர் அசோகன், இன்னொருத்தர் பேர் வந்து ரியாசுதீன். மிஸ்டர் ரியாசுதீன் தலைமையில் 2 இன்ஸ்பெக்டருங்கள் தலைமையில் ஏற்பட்ட முதல் நல்ல பாசிட்டிவ் எஃபெக்ட் என்னன்னாக்கா, அவர் வந்து ஒரு சப் இன்ஸ்பெக்டர் அனுப்பிச்சு கார்பேஜ் கலெக்ஷன் வேன் எங்கே இருந்தாலும் அதை கையோடு இழுத்துட்டு வான்னு சொல்லி அனுப்பிச்சார், இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு. அந்த கார்பேஜ் கேன் இப்போ கலெக்ஷன் வேன் இப்போ போனதை நீங்கள் எல்லோரும் பார்த்துருக்கீங்க. இதற்கு நாம் எல்லாம் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு பெரிய நன்றி சொல்லணும். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் ஸ்டெப். அடுத்தாப்புல இன்ஸ்பெக்டர் ரியாசுதீன் இன்னும் 4 ரெப்ரசன்டேட்டிவ்ஸோட இந்த ஏரியா பூரா இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. எங்கே பிளாக்கேஜ் இருக்குது, அதுக்கு என்ன மாதிரி சொல்யூஷன் கண்டுபிடிக்கலான்னு சொல்லிட்டு அவர் வந்து வீதி வீதியாக போய் பார்த்துட்டு இருக்கிறாரு. ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். ஹீ இஸ் தி இட் இஸ் what Inspector Riyazuddin is trying to do is to find immediate solutions for cleaning up the sewage. சாக்கடை தண்ணியும் மழை தண்ணியும் சேர்ந்து கலந்து நம்ம ரோடெல்லாம் நாஸ்தி பண்ணியிருக்குது. பள்ளிக்கூடம் திறந்தாச்சு, ஸ்கூலுக்கு போகக்கூடிய குழந்தைங்க, காலேஜுக்கு போகிற குழந்தைங்க எல்லோரும் இதே ரோட்டில் தான் முழங்கால் அளவில் இருக்கிற தண்ணியில் நடந்து போயிட்டுருக்குறாங்க. இதனால் என்ன ஆகக்கூடியதுனாக்கா, அவங்களுக்கு மட்டும் வியாதி வெக்கம் மட்டும் வர வாய்ப்பு இல்லை. இங்கேருந்து அவங்க எடுத்துகிட்டு படிக்கிற ஸ்கூல்லையும் இதை வந்து பரவறதுக்கு ஒரு பெரிய ஒரு அபாயம் இருக்குது. அதுதான் எங்களுடைய அச்சமும். ஆகையினால போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் திருவான்மியூர், ஹேட்ஸ் ஆஃப். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. மிஸ்டர் No, he has his contact. He is with us. Inspector Riyazuddin. He is giving whatever is under his purview. He has ordered for 2 JCBs. 2 JCB வர வச்சிருக்காரு, வந்துட்டு இருக்கோம். அவர் எங்கிட்ட கொடுத்த உத்தரவாதம் என்னன்னாக்கா, இந்த ரோட்டில் இருக்கக்கூடிய தேங்கி இருக்கிற தண்ணி, மீண்டும் மீண்டும் வரக்கூடிய தண்ணி இங்கேருந்து காலி பண்ணுற வரலைக்கும் அவர் இங்கேயே நின்று அதுக்கு வந்து ஒரு நிவாரணம் கண்டுட்டு தான் இந்த இடத்த விட்டு நகர்றேன்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு மேலே இருக்கக்கூடிய பிளாக்கேஜ் எங்கே இருக்குதோ, இருக்கக்கூடிய இந்த டவுன் பிளானிங், சூவேஜ் ரூட்வே எல்லாத்தையும் அடுத்தாப்புல ஹையர் அஃபிஷியல்ஸ் நீட் டு கம் ஹியர், சார்ட் அவுட் திஸ் ப்ராப்ளம் டு ப்ரொவைட் அஸ் பர்மனன்ட் சொல்யூஷன். வாட் இன்ஸ்பெக்டர்
Riazuddin has done today is a commendable job. It's a commendable job. He and his entire team of police officials need to be complimented and thanked. டைம் லிமிட் கொடுத்துருக்காரா சார்? சார் அவர் வந்து இங்க இருக்கிற தண்ணியை வடிகிற வரலைக்கும் நின்று கூட இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு மேல ஒரு போலீஸ் அதிகாரியால எதுவும் செய்ய முடியாது. அவரால் மேக்சிமம் என்ன பண்ண முடியுமோ அவர் செஞ்சுட்டு இருக்காரு. So he has escalated the problem with the sewage department, with the corporation, with the PWD and every higher official. In fact, the next action plan he has suggested is that our group will meet the Deputy Commissioner of Police of Thiruvanmiyur area. That is the next step. He is escalating it. Whatever is in his purview, whatever is under his control, our maximum உதவி செஞ்சிருக்கிறாரு. அவருக்கு நம்ம மனமார்ந்த நன்றி தெரிவிக்கணும். கண்டிப்பா இல்ல அவர் பொறுப்பெடுத்திருக்கார் சார். சார் இது எல்லாமே டெம்பரரி சொல்யூஷன். ஃபார் பர்மனன்ட் சொல்யூஷன் we have to meet and then we have to discuss. That is for permanent. The temporary solution, it will most probably by tomorrow afternoon it should get over. Am I right, sir? Correct. Inspector Riazuddin is today the single point of contact for us. He has pledged all support from his level at his end, and he has also committed to us that he will, along with us, represent this problem with the DCP, his higher ups. Okay? As well as the corporation. As well as the corporation. No, that it will be informed through the WhatsApp. Now we will disperse We can and proceed. when to come we will inform through. We will, Yeah, we will give you an update on WhatsApp. And This is only our first. please give the number. Please give the number to me to add in the WhatsApp. This is our first peaceful protest. Ah. If matters are number not எல்லாரும் resolved, வாங்கிடுறேன். if matters are not resolved, Ah. we will not. We will resort to the next higher step. ரியாசுதீன் அவர்களே, இன்ஸ்பெக்டர் அசோகன் அவர்களே, மற்ற ஆஃபீஸர் எல்லாருக்கும் தயவு செஞ்சு எங்களோட கோரிக்கை என்னன்னாக்கா, ப்ளீஸ் எஸ்கலேட் திஸ் மேட்டர் டு யுவர் ஹையர் அஃபீஷியல். சார் வந்துட்டார் சார். டெக்னிக்கலாக பண்ண வேண்டியது அவர் தான் சார். ரொம்ப நன்றி. எனக்கு தேவையான ஹெல்ப் எல்லாம் பண்ணுங்க எல்லாரும். நான் எல்லா இடத்தையும் காமிக்கிறேன். 4 ப்ராப்ளம் ஒரு ப்ராப்ளம் சூவேஜ், அது தெரியாமல் தெரியுமான்னு தெரியல. சூவேஜ் தானே பார்க்குறேன், சூவேஜ் லீக் ஆகிட்டே இருக்கு. 2வது ப்ராப்ளம் வந்து இந்த எனக்கு ஒரு சொல்லி முடிச்சிருக்கேன். இல்லை அதுதான் சொல்ல நீங்கள் கோஆர்டினேட்டாக ஒர்க் பண்ணணும். எங்களுக்கு வேண்டியதெல்லாம் என்னென்னா இல்லை சார், அவர் வந்து வெறும் வந்து கார்பரேஷன் மட்டும் தானே, யார் ஸ்டாம் வாட்டர் ட்ரைனர் அதெல்லாம் சுவேஜ் உள்ள போட்டுறீங்களா? எப்படி சார் போகும் அது? அந்த சுவேஜ் தண்ணி முதல்ல எடுக்கணும். முதல்ல சுவேஜ் தண்ணி சார் சார் இங்கே சார் அப்படியே எங்க கூட வாங்க, நாங்கள் காமிக்கிறோம். அன்னைக்கே ட்ரைனேஜ் அடைச்சின்னு இருக்கு. இன்னைக்கு மழைக்கு முன்னாடியே சொன்னேன் சார், மழைக்கு முன்னாடியே கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். இது வரைக்கும் வந்து பண்ணிடுறேன். இப்போ வீட்டுக்குள்ள தண்ணி நான் 2 கிலோமீட்டர் வீட்டுக்குள்ள ஆமாம் இன்காப்ஸில் தண்ணி அவ்வளோ வேகமாக வருது தண்ணி. சார் இன்காப்ஸில் தண்ணி இருக்கிறதுனால வீட்டுக்குள்ள பாம்பு ஆமையெல்லாம் வருது சார். கொஞ்சம் அதையும் வெரிஃபை பார்க்கலாம் சார். அவர் பண்ணிட்டோம், கால் பண்ணுறேன். அது இது சுவேஜ் வாட்டர் லைன் கார்ப்பரேஷன் எல்லாமே வணக்கம், என் பேர் ஆதித்ய மேனன். நான் இங்கே ராதாகிருஷ்ணன் நகர் மெயின் ரோட்டில் ஒரு ரெசிடெண்ட்டாக இருக்கேன். ஸோ உங்களுக்கு தெரியுது, இங்கே அந்த மழை பெஞ்ச காலத்தில் இருந்த
தண்ணி அப்படியே கட்டி நிற்குது ரொம்ப நாளாக. இது ஃப்ளோ ஆகவே மாட்டேங்குது. இதில் 2-3 விஷயம் இருக்குது. நாங்கள் எல்லாருமே இங்கே ரெசிடென்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து இது கொஞ்சம் சரி பண்ணி தரணும்னு சொல்லி இருக்கிற அஃபிஷியல்ஸ் கிட்ட எல்லாம் பேசியிருக்கோம். அவங்களால பண்ண முடியறதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் இதுக்கு ஒரு சொல்யூஷன் இன்னும் வரல. ரொம்ப நாளாக நாங்கள் இங்கே கஷ்டப்பட்டுருக்கோம். கொசு வியாதிகள் எல்லாமே வரும் இந்த மாதிரி தண்ணி கட்டிகிட்டு இருந்துச்சுன்னா. அவங்களால முடிஞ்ச வரைக்கும் அவங்க அங்கே பம்ப் எல்லாம் போட்டு டெய்லி தண்ணி எடுக்கிறாங்க. பட் எடுத்த பிறகு ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே திருப்பி தண்ணி இங்கே ரொம்பிடுது. ஸோ இதுக்கு ஒரு லாங் டேர்ம் சொல்யூஷன் இவங்க எங்களுக்கு கண்டுபிடிச்சி தரணும்னு சொல்லி நாங்கள் எல்லோரும் கேட்டிருக்கோம். இதை சொல்லும்போது இன்னொரு விஷயம் என்னென்னா, நாங்கள் பண்ணியிருக்கிற சில விஷயத்தை பற்றி நான் இப்போ சொல்ல விரும்புகிறேன். இப்போ இங்கே ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் ஒன்று போட்டிருந்தாங்க. சாதாரணமாக மழை பெஞ்சால் அந்த ஸ்டாம் வாட்டர் ட்ரெயினில் தண்ணி இருக்கிற தண்ணியெல்லாம் போயிடணும். அந்த ஸ்டாம் வாட்டர் ட்ரெயினும் இப்போ வேலை செய்யாமல் இருக்குது. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ புதுசாக இவங்க போடும்போது பழசாக இருந்த ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் நல்லா தான் இருந்தது. ஆனால் திடீர்னு ஒரு நாள் போன வருஷம் எல்லாருமே வந்து இதை உடச்சி திருப்பி ஒரு புதுசாக ஒரு ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் போட்டாங்க. எதுக்காக போட்டாங்க யாருக்குமே ஒன்றுமே தெரில. பட் போடும்போது அது சரியாக அவங்க வேலை செய்யலை. ஏன்னா இதில் 2-3 இருக்குது. ஒன்று, அவங்க காங்க்ரீட்டை வந்து போட்டு மேலே ஸ்லாப் போடும்போது இருக்கிறதெல்லாம் உடச்சி உள்ள காங்க்ரீட் பீசஸ் எல்லாம் அப்படியே போட்டு தான் அதுக்கு மேலே ஸ்லாபை போட்டாங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு ஃப்ளோ இருக்காது. ரெண்டாவது, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் 2 எண்ட்ஸில் வந்து தண்ணி அப்படியே கட்டி நிற்கிது. அதாவது உங்கள் ஸ்லோப்பு கூட கரெக்டாக கொடுக்கல. அப்போ ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் ஒரு எண்ட்லேருந்து இன்னொரு எண்டுக்கு வந்து ஸ்லோப்பு கரெக்டாக இருந்தால் தான் தண்ணி போகும். அது சரியாக போகாமல் இருக்குது. ஸோ இந்த 2 விஷயத்தையும் வந்து இவங்க சரி பண்ணி தரணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். ஸோ அது வரைக்கும் நாங்கள் எல்லோரும் இங்கே கஷ்டப்பட்டுருக்கோம். அண்ட் ஐ ஹோப் தட் வி ஃபைண்ட் அ சொல்யூஷன் சூன். தேங்க்யூ.